ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கீட்டோ டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கீட்டோ ஃபாலோ பண்ணுறவங்க எக்ஸ் நிறையா ஆட் பண்ணிப்பாங்க டயட்டில். ஆனால் சேம் கைண்ட் ஆஃப் ஆம்லெட் இல்லைன்னா பாயில்டு எக் சாப்பிடும்போது கொஞ்சம் ரொம்பவே போர் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு ரோல் மாதிரி எக்கில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதான் இன்றைக்கோட டிஷ்ஷு. இது முழுக்க ஒரு கீட்டோ டயட் ரெசிபி. ஆனால் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் இந்த ரெகுலராக கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது இட்லி, தோசை, உப்புமா அந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே அந்த மாவு சத்து உடம்புல சேர்றதுனால அப்பப்போ, அதாவது வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் பசங்களுக்கும் இந்த மாதிரி எக் வச்சு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் பழகிப்பாங்க ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய மாவு சத்து சாப்பிடாம. ஸோ ட்ரை பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் இல்லை தேங்காய் எண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கீட்டோவில் கீ கூட யூஸ் பண்ணலாம், பட் பட்டர் இந்த எக்ஸு இதுக்கெல்லாம் நல்லா செட் ஆகும். அப்புறம் நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், இந்த ஸ்டஃபிங் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ கேபேஜ், கேரட், கேப்சிகம் கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 பீன்ஸு, ஒரு பெரிய கேரட்டு, ஒரு சின்ன பீஸ் கேபேஜு, ஒரு குடமிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது. ஸோ இந்த ஆனியன்ஸ் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு, அது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலாக இந்த மைதாவில் பண்ணுற ஸ்ப்ரிங் ரோல் அதே மெத்தட் தான் எல்லாமே, பட் எக்ஸில் பண்ணுறோம். மைதா அவ்வளோ ஹெல்த்தி இல்லாதனால எக்ஸில் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் கூட வேகும், அதனால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ண பிறக்கும் நம்ம கேபேஜும் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். இது வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாகவே இருக்கணும் கொஞ்சம், அதனால ரொம்ப வதக்கலாம் வேண்டாம். பட் கொஞ்சமாக அது வதங்கின அந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் நான் கேபேஜும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே மெல்லிஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா வதங்குறதும் ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ கேப்சிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ்க்கு. இது ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வேறு எந்த காரமும் ஆட் பண்ணல, ஸோ பெப்பர் தான் இதோட காரம். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு இதுக்கு ஃப்ளேவரிங் நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம் இந்த மிக்சரில். ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ் இருக்கும், இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. முழுக்க வெஜிடபிள்ஸ் இதில், அப்புறம் கார்லிக்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெங்காயத்தாள் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் இன்றைக்கி கிடைக்கல. பட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் இந்த வெங்காயம் போர்ஷனும் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த க்ரீனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டஃபிங் முடிஞ்சிச்சு. ஒரு தோசைக்கல் வச்சுட்டு எக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 3 இல்லை 4 எக் உடைச்சி நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ 4 எக்ஸை ரெடி பண்ணிவிட்டு ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட் இந்த முட்டைக்கு மாத்திரம் தேவைன்னா, ஸ்டஃபிங்க்கும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் முட்டைக்கு மாத்திரம் போட்டு நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சுக்கோங்க, மெல்லிஸாக. அதாவது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தோசைக்கல்லில் நான் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு கொஞ்சமாக இந்த ஸ்ப்ரே பண்ண மாதிரி போட்டுக்கலாம்.
போட்டுட்டு இந்த முட்டையில் வந்து நம்ம எதுவும் ஆட் பண்ணல எக்ஸப்ட் ஃபார் சால்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் தின்னாக ஒரு தோசை மாதிரி மெலிசாக வந்து இந்த மாதிரி சுற்றி ஊற்றினீங்கன்னா மெலிசாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது தின்னாக இருக்கனால கொஞ்சம் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி, அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததும் ஊற்றிடலாம். இதே மாதிரி சுற்றி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி தின்னாக வந்துடும். இதில் வந்து நம்மளோட ஸ்ப்ரிங் ரோலான ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா, அதை வந்து உள்ளே வச்சுக்கலாம். 2 விதமாக ஸ்டஃப் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ப்ளெயினாக வந்து உங்களால் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இதில் வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ்னால் ஃபில்லிங்காக இருக்கும், அந்த கேலரியும் கம்மி. ஸோ அதனால் இந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டஃபிங்கை நிறைய வச்சுக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி ரோல் மாதிரி மடக்கிட்டு, இன்ஃபேக்ட் இந்த ஸ்ப்ரிங் ரோல் மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 2 எக்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 3 மணி வரை பசிக்காது உங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. இதில் வேரியேஷன் என்னென்னா நீங்கள் வந்து இது ஆட் பண்ணிக்கலாம், லைக் மயனீஸ் ஆட் பண்ணி ரொம்ப க்ரீமியாக பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க ஸ்ப்ரிங் ரோல் மடக்கிறது இந்த மாதிரி தான். பட் இது ரொம்ப தின்னாக இருக்கனால கிழிஞ்சு போயிடுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆம்லெட்டில் நான் வந்து கொஞ்சம் மயனீஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங் ரோல் மடக்கிற மாதிரியே மடக்கி வச்சுட்டிங்கன்னா கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே நல்லது இது. எக் பிடிச்ச எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் வெர்ஷன். மைதா நம்ம எல்லா மாவு பொருளையும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.